ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு நேரடி ரயில் பாதை இல்லாதது, குறிப்பாக திண்டிவனத்திலிருந்து ரயில் பாதை மூலமாக திருவண்ணாமலையை இணைக்க வேண்டும் என்பது நம்முடைய பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை. சென்ற வருடம் நான் தேர்தலில் இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய வாக்குறுதியாகவே அதை நாங்கள் அளித்திருந்தோம். ஆனால் இந்த பகுதியில் ரயில் பாதையை அமைத்து சென்னையிலிருந்து நேரடியாக ரயில் விடுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டிருந்தாலும் கூட மாநில அரசு நிலையெடுப்பு செய்து தராத காரணத்தினால அந்த ரயில் பாதையை நம்மால் அமைக்க முடியாத ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த பகுதியில் ரயில்வே மேம்பாலங்களுக்கான இடங்கள் கண்டறியப்பட்டு 8 மேம்பாலங்கள் அறிவிக்கப்பட்டு அதில் 6 மேம்பாலங்கள் பணிகள் முடிக்கப்பட்டு விட்டது. முடிக்கப்பட்டு பல ஆண்டுகள் அது அப்படியே இருக்குது. திமுகவினுடைய திராவிட மாடல் மாநில அரசு நிலையெடுப்பு செய்து கொடுத்தால்தான் நாம் அந்த இடத்துல ரயில் பாதை அமைக்க முடியும். ஆனால் திமுக அரசு மாநில அரசு அதில் கொஞ்சம் கூட அக்கறை காட்ட மாட்டேங்குது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த பகுதியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்களும் மக்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் இருந்து வருகிறார்கள். நான் இது தொடர்பாக ஏற்கனவே அறிக்கை கொடுத்துருந்தேன். இப்போ மீண்டும் வலியுறுத்துகிறேன். திண்டிவனத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு நிலையெடுப்பை உடனடியாக முடித்து கொடுங்கள். அப்பொழுதுதான் மத்திய அரசிலிருந்து ரயில்வே துறை அமைச்சரிடமிருந்து அந்த ரயில் பாதையை பெற்றுத்தர முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கூறிக்கொள்ளுகிறேன். அடுத்தது நம்முடைய அண்ணாமலையார் கோவில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ வெயில் காலம் ஆரம்பிக்குது. அங்கு வருகிற பக்தர்கள் உலகம் முழுவதிலிருந்தும் வருகிறார்கள். தினசரி ஆயிரக்கணக்கான விசேஷ நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் நம்முடைய அண்ணாமலையாரை பார்ப்பதற்கு வருகிறார்கள். அவர்கள் வருவதற்கு பக்தர்களுக்கு எந்த விதமான வசதியும் செய்து கொடுக்கல. இதே மாதிரி சிவஸ்தலம் தான் சிதம்பரத்தில். அங்கே அறநிலைய ஆக்கிரமிப்பு துறையுடைய கட்டுப்பாட்டில் இல்லாததுனால பக்தர்கள் நேராக உள்ளே போகிறாங்க, நடராஜ பெருமாளை பார்த்துடுறாங்க, வெளில வந்துடுறாங்க. ஆனால் இங்கே நம்ம அண்ணாமலையாரை பார்க்குறதுக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் வரிசையில் காவ காக்க வேண்டியிருக்கு. எதுக்காக அப்படின்னு சொன்னால் அறநிலையத்துறை வருகிற பக்தர்களிடம் காசு பிடுங்குவதற்காகத்தான் 8 மணி நேரம் 9 மணி நேரம் அந்த கம்பிகளுக்குள்ளாக நிற்க வைக்கப்படுகிறார். அவர்களுக்கு எந்த விதமான தண்ணீர் வசதியோ இல்லை குழந்தைங்களை எடுத்து கூட்டிகிட்டு வராங்க, கர்ப்பஸ்திரிகள் வராங்க, ஊனமுற்றவர்கள் வராங்க, அவங்களுக்கான ஒரு வீல் சேர் கூட கொடுக்காமல் இந்த அறநிலைய அபகரிப்புத்துறை அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் பல முறை சொல்லியும் கூட மக்கள் மீது அக்கறை இல்லாத திராவிட மாடல் அரசு இதை செவிசாய்ப்பது இல்லை. உலகம் 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 தழுவிய பக்தர்கள் இங்கு வருகிறார்கள். ஃபாரின்லேருந்து ஃபாரினர்ஸ்லாம் வராங்க. யாரும் சாமியை பார்க்க முடியல. அதற்கான வசதிகளை செய்து கொடுங்கள். திருப்பதியில் இருக்கிற மாதிரி பக்தர்கள் தங்குவதற்கான அறைகள் கட்டலாம், கழிவறை வசதி, உணவு வசதி, இதையெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி கூறிக்கொண்டிருக்கிறோம். அதை மீண்டும் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை, திருவண்ணாமலையில் வசிப்பவர்கள். இந்த திருவண்ணாமலையார் அண்ணாமலையார் உலகத்திற்கே ஆன்மீக அடையாளமாக இருந்தாலும் கூட இந்த ஊரில் வசிக்கிற நம்மால் அண்ணாமலையாரை போய் பார்க்க முடியல. லோக்கலில் இருக்கவங்களால பார்க்கவே முடியல, சாமி பார்க்கவே முடியல, மலையை பார்த்து தான் கும்பிட்டுக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இந்த அறநிலைய ஆக்கிரமிப்பு துறையினுடைய அராஜகம். கிரிவல பாதையில் இருக்கிற ஆக்கிரமிப்புகள் உங்களுக்கு தெரியும். இப்போ எவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சின்னு தெரியும். பக்தர்களால் நடக்க முடியல. வெளிவட்ட சாலை அமைத்து கிரிவல பாதையை மேம்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலையாரை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை சாப்பிடுகிற, அவரது சொத்துக்களை சாப்பிடுகிற இந்த அறநிலைய அபகரிப்புத்துறை அவருக்கு திரும்ப அந்த பக்தர்களுக்கு ஏதேனும் வசதியை செய்ய வேண்டும் என்று சற்றாவது யோசித்து பார்த்தார்களா என்கிற கேள்வியை இந்த நேரத்தில் நாங்கள் எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம்.